உனக்கு போதும். My grace is sufficient for thee. என்ற கிருபை உனக்கு போதும். அப்பொழுது மட்டுமே பாடுகள், வேதனைகள், துக்கம், வியாதிகள், பிரிவுகள் நம்மை தாக்கும் பொழுது இந்த வசனம் ஒரு தெய்வீக துணியாக நம் இருதயத்தில் இருந்து துணித்து நம்மை ஆற்றுவதாக, தேற்றுவதாக, நிலைநிறுத்துவதாக இருப்பதை நாம் உணர முடியும். தேவனுடைய கிருபை என்றால் என்ன என்பதை கடந்த திங்கட்கிழமை கூட்டத்தில் கூட அருமையாக தம்பி விஜய் மிக சிறப்பாக விரிவுபடுத்துவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த தேவ கிருபை இதை மனிதனின் வார்த்தைகளினாலே முழுதுமாக வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த பொக்கிஷம் இந்த கிருபையில அடங்கி இருக்கிறது. சர்வவல்ல தேவனின் வர்ணிக்க முடியாத அனைத்து குணாதிசயங்களும் அடங்கியதுதான் கிருபை. நான் உனக்கு போதும், that's enough, that's all. அவருடைய சம்பூர்ணமும் அந்த கிருபையில அடங்கி இருக்கிறது. It means all the resources of Heavenly Father. பரலோக தாப்பனுடைய சகலமும் அந்த கிருபை என்ற வார்த்தைகளை அடங்கி இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று நம்மிடம் கூறுவார் என்றால், மகனே மகளே, என்ற முழுமையும் உனக்கு போதுமானதாக இருக்கிறது. உன் ஜீவிய பாதையில நீ எந்த கட்டத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தாலும் நான் உனக்கு போதுமானதாக இருக்கிறேன் என்ற காரியம்தான். இந்த உலகத்தில் 7 பில்லியன் மக்களுக்கு மேலாக உள்ளார்கள். இவர் அனைத்து தேவையும் இந்த தேவனுடைய கிருபை சந்திக்க வல்லதாக இருக்கிறது, அவரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மட்டுமே. 1 மில்லியன் dirhams உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சாப்பாட்டுக்காக கவலைப்படுவீர்களா? பிள்ளையுடைய படிப்புக்காக நீங்கள் கவலைப்படுவீர்களா? அல்லது ரெண்ட் கொடுக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்களா? அல்ல. யூ ஹேவ் த ரிசோர்ஸ். அவ்விதமே நம்முடைய ஜீவியத்தில் எந்தவித குறைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், மரணங்கள், பிரிவுகள், வியாதிகள் வந்தாலும் அது மத்தியில் we have a resource. என் கிருபை உனக்கு போதும். அடிபல நமக்குள் பரிபூர்ணமாக விளங்கும். அதுதான் இந்த மகிமையின் வசனத்தின் அர்த்தம். இந்த உலகத்திலே பணக்கார நாடு என்று ஏன் அமெரிக்காவை சொல்லுகிறோம் என்றால், இந்த உலக தேசங்களில் உள்ள கோல்டு ரிசர்வ், எல்லாம் உலகத்தில் மற்ற நாடுகளுடைய கோல்டு ரிசர்வையும் அமெரிக்காவுடைய ரிசர்வையும் பார்த்தால் ஒப்பிட முடியாத அளவுக்கு அவளுக்கு தங்கம் சுரங்கங்கள் உண்டு, சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அது நிமித்தமே வல்லரசு முதன்மையாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அமெரிக்காவினால் கூட சந்திக்க முடியாதவர்களை என் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் ரகசியம், அதுதான் ரகசியம். அப்படிப்பட்ட கிருபை குறித்து தான் இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு உன் கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவருடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே யாரிடம் சொல்லுகிறார்? பவுல் அப்போஸ்தலரிடம் இதை சொல்கிறார். எந்த சூழ்நிலை பவுலிடம் சொல்லுகிறார்? பவுல் தேவன் நோக்கி அவர்களை சரீரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முள்ளை எடுத்து போடும்படி அவர் 3 தடவை தேவனிடம் ஜெபிக்கிறார். அது என்ன முள் என்று நாம் அறியோம். வேத வல்லுநர்கள் அவருடைய கண்ணில் இருக்கும் ப்ராப்ளம் என்று சொல்லுகிறார்கள். சில ஆவிக்குரிய ஜீவத்திலிருந்து ஏதோ ஒரு குறை என்று சொல்லுகிறார்கள். நாம் அறியோம் ஏதோ ஒரு முள். அதை அடிக்கடி அவர் கூட்டிக் கொண்டே இருப்பதினாலே அதை எடுத்து போடும்படி 3 முறை அவர் வேண்டுகிறார். ஆனால் பதிலே வரவில்லை. அநேக நேரத்தில் நாமும் கூட ஜெபிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், கதறுகிறோம், நோ ஆன்சர், பதிலே வரமாட்டேங்கிறது. சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக நேரத்தில் ஜபத்தை நிப்பாட்டி விடுகிறோம். அநேக நேரத்தில் நிப்பாட்டி விடாதீர்கள். பதில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பதில் ஆம் என்று இருக்கலாம், இல்லை என்று இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அந்த 3ம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்கள் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும்.
அதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்திலே ஒரு ரகசியம். நம்முடைய ஜீவிதத்துக்கு நன்மை கொடுப்பதாகவே அவருடைய பதில் அமைதியாக இருந்தாலும் நன்மையே, எஸ் என்றிருந்தாலும் நன்மையே, பொறுத்திரு என்று சொன்னாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும் என்ற ரகசியத்தை ஒரு விசுவாசி உள்ளத்தின் ஆழத்தில் பதித்தவனாக அதுவரை அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லும் பொழுது அந்த கிருபை அந்த காலத்தில் உங்களை தாங்குவதாக இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இவ்வளவுதான் பவுலுக்கு கடைசியாக தேவன் பதில் கொடுத்தார். பவுலே, உன் சரித்தில் உள்ள முள்ளை நான் எடுத்து போகுவதில்லை, ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இதுதான் ரகசியம் ஐயா, இதுதான் ரகசியம். பவுல் நினைத்திருப்பார், தாப்பனே இந்த முள்ளை எடுத்து போட்டு விட்டு இந்த கிருபை இல்லாமல் இருப்பதை காட்டிலும் இந்த முள்ளோடு இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்வது பாக்கியமாக கருதுகிறேன் என்றிருப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவிதத்தில் அநேக முள்கள் உண்டு. ஒவ்வொரு ஜீவிதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், கொஞ்ச நேரம் உங்களை தனியாக எடுத்து பேசுவீர்கள் என்றால் உங்கள் ஜீவிதத்தில் இருக்கும் முள்ளை பற்றி நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் அந்த முள்கள் மத்தியில் தெய்வ கிருபை இருக்கிறதா என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்றால் அந்த முள்ளுக்காக நீங்கள் தேவனை நன்றி செலுத்துவீர்கள். தாப்பனை நன்றி என்று சொல்லி, என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறாரா இல்லையோ அவருடைய கிருபை மட்டும் பொதுவாக இருக்கட்டும் என்று சொல்வீர்கள் வந்தான் உண்மையான ஒரு விசுவாசி. நாம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையோ எலக்ட்ரிக் பொருளையோ வாங்கும் பொழுது அதில் ஒரு சிறியதாக ரவுண்டாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பார்கள். டெஸ்டட் ஆர் அப்ரூவ்ட் என்று, சோதிக்கப்பட்டு பரிசிக்கப்பட்டது என்று. அவதமே தேவனுடைய மனதை அறிந்து ஆராய்ந்தவர்களால் மட்டுமே, அதாவது அவருடைய கிருபையை ருசித்தவர்களால் மட்டுமே என் தேவனுக்கெல்லாம் தேவனுடைய கிருபை போதும் என்று சொல்ல முடியும். அது அவருடைய ருசித்து பார்த்து, அதான் கர்த்தர் நல்லவர் என்றதை ருசித்து பாருங்கள் என்று சொல்வதன் ரகசியம் அதுதான். அந்த ருசித்து பார்த்தவர்கள் மட்டுமே தான் சொல்ல முடியும், தாப்பனே என்னுடைய பலவீனங்கள் மத்தில, என்னுடைய குறைகள் மத்தில, என்னுடைய ஆசீர்வாத குறைகள் மத்தில, என்னுடைய தேவைகள் மத்தில மற்றவர்கள் என்னை பரிகசிக்கும் பொழுது என்னுடைய கிருபை எனக்கு போதும் 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 என்று சொல்ல முடியும். இந்த கிருபை குறித்து ஒரு 5 தலைப்புல இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலை அநேக தேவை சூழ்நிலை போதும், ஆனால் அதில் குறிப்பிட்ட நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மனிதன் சந்திக்கும் ஒரு 5 காரியங்களில் எவ்விதம் தேவனுடைய கிருபை போதும் என்பதை தியானிக்க இருக்கிறோம். அது முதலாவதாக புதுதாக கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்காக, இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக ரட்சிப்பை குறித்து கூறிவிட்டு பின்பாக மற்ற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ரட்சிப்பின் வேளையிலே அவருடைய கிருபை போதுமானது. பவுல் அப்போஸ்தலன் முதலாவதாக அவர் எப்படி அழைக்கப்பட்டார்? பவுல் என்றவில்லை, அவர் பேர் என்னவாக இருந்தது? சவுலாக இருந்தார். தரிசு தேசத்து சவுல் என்று அவர் அழைக்கப்பட்டார். இவர் பரிசேய கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு தீவிரவாத வாலிபன், ஒரு டெரரிஸ்ட். அவ்வாறு தன்னுடைய கொள்கைக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு வாலிபனாக அவன் இருந்தான். நல்ல கல்விமான், சட்ட நுணுக்கங்களை அறிந்தவன். தன்னுடைய கூட்டத்தாரின் கொள்கைக்கு எதிராக பேசுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்ற முடிவில் இருந்தவன். அவ்வாறு இருக்கும் பொழுது தன்னுடைய ஜனங்கள் திடீரென்று ஒரு சாதாரண தச்சனுடைய பின்பாக சென்று கொண்டு அவர்தான் மேசியா, அவர்தான் வர இருக்கும் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருப்பதை கண்ட பொழுது அவருடைய ரத்தம் கொதித்தது. எப்படியாவது இந்த மக்களை, இந்த யூதர்கள் இவ்வாறு மதம் மாறி அவர்கள் கிறிஸ்தவ என்று அழைக்கப்படுவதை நிற்பாட்ட வேண்டும் என்று கருதி அவன் பெரிய திட்டம் திட்டி அநேக வாலிபர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு இப்படிப்பட்டவர்களை அழிக்க முற்பட்டான். அவருடைய ரத்தம் கொதிக்கும், யாராவது கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட்டார், அவர்களை இந்த பூலோகத்திலிருந்தே மாற்றிவிட வேண்டும் என்று வெறித்தனமாக ஜீவித்த ஒரு வாலிபன், அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவன். இதை கண்டு காணாதவர் போல் தேவன் இருந்து விடவில்லை. தமஸ்கு உள்ள கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி பவுல் தன் கூட்டத்தாருடன் தமஸ்கு வீதியிலே சென்று கொண்டிருந்த போது பவுலுடைய சரீர பிரமாண கண்களை தேவன் குருடாக்கி அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
தேவனுடைய அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட அதே நேரத்தில் அவனுடைய